துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நீதி நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் இவங்களுக்கு வந்து. அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமாக பேசி சிரிச்சு இருந்தவங்க விஷயமும் கிடையாது. இவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் அதிகமாக போகிறது யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய துலா ராசிக்காரங்க தான் உடனே அந்த முகத்தில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். வெளிப்பட்டுரும். நம்மளால் மறைக்கவும் முடியாது. மற்ற ராசிக்காரங்க மாதிரியவும் வெளிப்பட்டுரும். அப்படியே போய் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமா, அதே இது பாருங்க, 75 80லலாம் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூடவுட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா விளக்கு மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கள்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து பார்த்தா எனக்கு மூடவுட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில் வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில் வறுத்து கொடுக்குறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலேயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்களில் முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குடான நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம் தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பாத்துக்குங்க. அதுக்கு மேல இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம் மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொள்ளக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம வந்து மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மன உளைச்சலா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார் அந்த நபர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. யாரா இருப்பாங்கம்மா அந்த நபர்? துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப நீதி நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான். இவங்களுக்கு வந்து எதையுமே நேக்கு போக்க போகணும்னு தெரியாது. தெரியாது இவங்களா போய் ஆமா எதையும் பாருங்க பட்டன் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமா பேசி சிரிச்சு இருந்தவங்க விஷயமும் கிடையாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மௌனமா இருப்பாங்க. எல்லாம் இவங்களுக்காக பார்த்து செய்ய வேண்டிய சூழல் தான் உருவாகும். இவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் அதிகமாக போகிறது யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கணவரால், வாழ்க்கை துணையால் தான். ஒவ்வொருத்தருக்குமே வந்து அதாவது துளாராசியை சேர்ந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், அது வந்து நிறைய பாதிக்கப்படுறது தன்னுடைய வாழ்க்கை துணையால் தான். ஏன்னா கன்னிராசிக்கு அதே தான், அதில் ஒரு மாதிரியா இருக்கும். துளாராசிக்காரங்களுக்கு வெளியில் வந்து நண்பர்கள்ட்ட வந்து ரொம்ப வந்து ஏமாந்துருவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் இவங்களை வந்து வீட்டில் உள்ளவங்க மட்டும் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது வெளியில ஏமாந்துட்டு வீட்டுல உள்ளவங்க நான் ஏமாந்தாலும் சரி பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க வந்து. அதே மாதிரி துளாராசி பெண்களாக இருந்தாலும் இவங்க வந்து வீட்டுக்காட்ட சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்க போக மாட்டாங்க. ஆனா அவர் தான் தன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமா, ஏன்னா துளாராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய். அப்ப செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் வருது. செவ்வாய்ங்கிறது பெரிய ஒரு போர்க்கிரகம் தான். அப்படி இருக்கிற தன்னுடைய வாழ்க்கை துணையை நினைச்சே தான் இவங்க வந்து ஒரு அவங்களா புரிஞ்சுக்கணும், எல்லாம் அவங்களா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகரித்து கடைசிக்கு வீட்டுக்கு போகிறப்ப வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எதுக்கடா போகிறோன்னு நினைக்கிற அளவுக்கு போவாங்க துளாராசிக்காரங்க. அதனால தான் பாருங்கள் வீட்டில் நிறையா நேரம் இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். துளாராசிக்காரங்க வந்து ஆண்களாக இருந்தாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துலையோ நட்புகள்கிட்டயே வந்து அதிக டயம் செலவழிப்பாங்க. வீட்டுக்கு போனோமா சாப்பிட்டோமா படுத்தோன்னு போயிடுவாங்க. அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு டிப்ரெஷன், ஒரு குழப்பம். அப்புறம் அங்கே இவங்க துளாராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாலே பாருங்கள் அந்த வீட்டுக்கு வந்தோடனே வீடு அமைதியாயிரும். ஏன்னா இவங்க அப்படித்தானே இருப்பாங்க. அதனாலதான் பார்த்துக்கங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட அந்த இதை வந்து மூஞ்சியை காட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கும் இவங்களால் டிப்ரெஷன் வராது, இவங்களுக்கும் டிப்ரெஷன் வராமல். இவங்க மனசுல உள்ள விஷயத்த யாருமே புரிஞ்சுக்கிற முடியாதுல்ல. எல்லாருமே வந்து ஆஞ்சநேயர் மாதிரி காட்ட முடியாதுல்ல. ஆனா இவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. இவங்க அந்த அன்பை காட்ட மாட்டாங்க. மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க சொல்லணும், நீ செய்யணும். இவங்களுக்கு எது பிடிக்குங்கிற விஷயம் கூட வாயத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிம்பாங்க. ஒரு இன்னைக்கு சமையல் பண்ணி வச்சோம்னா அந்த சமையல் நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா அதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து பார்த்து செய்யணும், ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும். அப்படி அவங்க செய்யாத நேரத்துல இவங்களுக்கு கடுமையான வந்து ஒரு டிப்ரெஷன் வந்துடும். என்ன பிடிச்சதை செய்யலையே தெரிஞ்சிட்டுல செஞ்சிருந்தோம் அப்படின்ற. ஆனா துளாராசிக்காரங்க உடனே அந்த முகத்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், வெளிப்பட்டுரும். நம்மளால மறைக்கவும் முடியாது. மற்ற ராசிக்காரங்க மாதிரியும் வெளிப்பட்டுரும். அப்படியே போய் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருவாங்க. அதுதான் அந்த ஒரு இந்த பேசி பழகக்கூடிய விதம் வந்து வீட்டுல வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இவங்க வெளியில போனாங்க அப்படின்னா நல்லா சகஜமா பழகக்கூடிய நிறைய இவங்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான். நிறைய அவங்க வந்து இறக்கப்பட்டு எல்லாமே செய்யக்கூடியவங்க தான். வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலயும் பாருங்களேன் நல்லா கலகலன்னு பேசி 2ஆள் வேலை இவளை முழுக்க பார்க்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. நல்ல திறமைகள் இல்லாம இருக்கு. வீட்டுக்குள்ள மட்டும்தான் தன்னை நம்பி வந்த உறவுகள்கிட்ட ரொம்ப அதிகமா டிப்ரெஷன். கணவனா இருந்தா மனைவி கிட்ட, மனைவியா இருந்தா கணவன் கிட்ட ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது அவங்களாலதான். இப்ப இவங்க அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, ஏன்னா ஒரே வீட்டுல இருக்கும், எத்தனை நாள் நீங்க அவ்வளவு மன உளைச்சல்ல இருக்க முடியும்? அதுவே நம்மளால தாங்க முடியாது இல்லையா? இப்போ அவங்க வெளியில வரணும் இந்த பிரச்சனையில இருந்துன்னா என்னமா பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு தான். நரசிம்மர் வந்து லட்சுமி நரசிம்மரா சேர்ந்துருக்கணும். லட்சுமி நரசிம்மர். ஏன்னா நரசிம்மர் தான் தன்னுடைய மனைவியை வந்து இடது பக்கம் வச்சு அமைச்சமானிக்கு இருப்பாரு. அது வந்து மற்ற இது தெய்வங்களோட சிறப்பா இருக்காது. அதே மாதிரி பாருங்க அந்த லட்சுமி நரசிம்மருக்கு போய் வெள்ளிக்கிழமை குங்குமம் வாங்கி கொடுத்து இவங்க 2 பேருமா சேர்ந்து போய் பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு அவரே வந்து முடிஞ்சா ஒரு 5 தடவை சுற்றி வரணும். 5 தடவை சுற்றி வந்துட்டாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் முதல்ல சரியாகும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஒரு பக்கம் உடஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே ஒட்ட வைக்கவே முடியாது. நீ அப்படித்தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அது வந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இவங்க வந்து அடிக்கடி வெள்ளிக்கிழமை வந்து லட்சுமி நரசிம்மரை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாக இருக்கும். சூப்பர் மாறும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.